வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மிளகு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 7-8 முந்திரி, 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், அதே அளவுக்கு பெரிய வெங்காயம், 8 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இந்த கிரேவி கொதித்து வரும்போது திக்காயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கிரேவி கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மிளகு கிரேவி 2 நாள் ஆனாலும் கெடாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.